ம். கரெக்டா எங்க இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு? 50 60 சார். 50 60ல என்ன இருக்கு? அங்க டச் ஆயிட்டு கீழ வரும் சார். அங்க என்ன இருக்கு? 50 60ல என்ன இருக்கு? சப்ளை. சப்ளை. அடுத்து இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பாருங்க. ஜூம் பண்ணுங்க. இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கா ரீட்ரேஸ்மெண்ட்ல? இந்த இடம் அவ்வளவுதான். அதான் ஆர்டர் பிளாக். மார்க் பண்ணுங்க. அதை கரெக்டா ஆர்டர் பிளாக் அந்த இம்பேலன்ஸ் மார்க் பண்ணுங்க. இம்பேலன்ஸோட சேர்த்து மார்க் பண்ணுங்க. ஓகே, இது ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸா? இப்போ இங்க இருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஓகேங்களா? அந்த ஹையை உடைச்சா பை, இல்லனா இங்க இருந்து செல் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபிளிப் டவுன் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபிப் எடுத்துருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பேர் செல் வருதுன்னு சொல்லி. ப்ரோ டவுட் கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. ப்ரோ 5 மினிட்ஸ் நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க கூடாதா? 5 மினிட்ஸ் இல்ல ப்ரோ, எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலுமே அங்க கரெக்ஷனோட சினாரியோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். கரெக்ஷனோட சினாரியோ ஸ்ட்ரக்சரா வந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். இல்ல 1 மினிட் ஸ்ட்ரக்சரா இருக்குது, 5 மினிட்ஸ்ல வந்து டிராப்பா இருக்குது. 1 மினிட் 5 மினிட்ஸ்லயுமே ஸ்ட்ரக்சர் இருக்கு, நமக்கு பார்க்க தெரியல. ஓகேங்களா? நமக்கு அந்த 1 மினிட்ல இருக்கும்போது கிளியரா தெரியுது, அவ்வளவுதான். ஓகே. கேண்டில் ஸ்விங் கிளாஸ் எடுத்தாங்களா உங்களுக்கு? ஆமா. அந்த கேண்டில் ஸ்விங் கிளாஸ் தான் அந்த 5 மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ கேண்டிலுக்குள்ளேயே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது சரியா கிளியரா தெரியாதுன்றதுனால 1 மினிட் வர சொன்னேன். ஸோ அப்போ 1 மினிட்ல மேஜர் ஹை இங்க இருக்கு, அதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் செல்லு தான். இப்போ இந்த வியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டைரக்டா எடுக்கலாமா இல்ல ரீடெஸ்ட்ல எடுக்கலாமா? ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் இருக்கணும். எந்த ஒரு டிவிஎஸும் உடனே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெருசா வரும். ஸ்டாப் லாஸ் பெருசா வருமா? நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் சின்னதா வரும். உடைச்சதுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பெருசா வரும். ஓகேங்களா? இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. கிளியரா புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி மார்க்கெட்ல? இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் உடைச்சிருச்சு மார்க்கெட். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற இம்பேலன்ஸ் டேப் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட்ல மார்க்கெட் நிக்குது. கிளியரா புரியுதா? ஓகே ரைட். இப்போ மார்க்கெட் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றத பிளான் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு எடுத்து இப்போ பை பண்ணணும்னா என்னதான் நடக்கணும்? சார் இந்த ஹையை உடைச்சிட்டு மேல போயிட்டு அகைன் ரீட்ரேஸ்மென்ட் வரும்போது இந்த இடத்துல கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்து பை பண்ணலாம். ஓகே கரெக்ட். அதை அப்படியே பார்த்துட்டு டிரா பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் புரியட்டும். கீழே கீழே இருக்கும் பாருங்க, ரெக்டாங்கிள் டூல் இருக்கு அங்க இருக்கு. ப்ரோ இப்போ நம்ம செல் ட்ரை பண்ண கூடாதா? செல் ட்ரை பண்றது ரிஸ்க் ப்ரோ. மார்க்கெட் ஒரு மாதிரி காம்பியா இருக்காங்க, ரிஸ்க் அது. ஓகே. மேல இருக்கு பாருங்க ப்ரோ, ஒரு ரெக்டாங்கிள் டூல் இருக்கா அந்த செக்ஷன்ல இருக்கும் பாருங்க. அந்த செக்ஷன்ல கீழே இருக்கு பாருங்க, பார்த்து டிரா பண்ணு. கட் பண்ணிட்டு மேல போயிட்டு அகைன் இது ரீட்ரேஸ்மென்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல கேண்டில் பார்த்துட்டு அப்படியே இது வந்து மேல போ. ஓகே ரைட் ரைட் ரைட், சூப்பர். அவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்ல பிளான் எவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இதுல நெக்ஸ்ட் ஃபிளிப் டவுன் சைடுல வச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்போ செல் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சிருச்சு. ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க. எதுக்கு சொல்றீங்க? நான் அதே இடத்துல இப்போ மார்க்கெட் நிக்கிற இடத்துல கேக்குறேன். நீங்க சொன்ன ஹையை உடைக்காம கீழே வந்து லோ டேப் பண்ணுச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம்?
இதோட இந்த லோ வரதுல வெயிட் பண்ணுங்க சார். இல்ல ப்ரோ, அந்த லாஸ்டா இருக்கிற டவுன் சைடு இம்பல்ஸோட லோ, டவுன் சைடு இம்பல்ஸோட லோ, டவுன் ட்ரெண்டோட ஹை மார்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். அதை உடைச்சா பை போலான்னு சொல்லி. ஆமா சார். எங்க இருக்கு அந்த ஹை? இதோட சார். எதை உடைச்சா பை போலான்னு சொல்லி மார்க் பண்ணீங்க? இந்த இடம் சார். அந்த ஹையோட லோ இது. அந்த ஐயோட லோ இது சார். அந்த லோ வந்து டச் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த லோ வந்து டச் பண்ணா இந்த எஸ்டி லோ வரலாம். நெக்ஸ்ட் ஃபிளிப் ஆகுமா? ஆமா சார். நெக்ஸ்ட் ஃபிளிப் நடந்துரும். எஸ் சார். ஓகேங்களா? அப்போ நமக்கு எந்த ஹையை உடைச்சா பை போலாம்? அப்ப இந்த ஐ உடைச்சா பை போலாம் இந்த இடம். கரெக்ட். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ ஹை எடுத்து மாறிடும். எஸ் சார். ஓகேங்களா? அப்போ அப்படி வரும்போது கீழே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டேப் பண்ணிடும். எஸ் சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போறது நல்ல ஒரு மொமெண்டமா இருக்கும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, இவ்வளவுதான். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணணுன்றத ரிவைண்ட் பண்ணி பாருங்க. மந்த்லி போனோம், ஃபிளிப் லோ கண்டுபிடிச்சோம், வீக்லி வந்தோம், அதே தான் பண்ணோம், டெய்லி அதே தான் பண்ணோம், 4 ஹவர்ஸாக தான் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட்னால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையா இருக்கு. 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இம்பல்ஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, அதோட ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ன ஜோன் இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் உடைச்சிருச்சா இல்லையா, எக்ஸ்ட்ரீம்ல என்ன ஜோன் இருக்கு, என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்ற எல்லா வேலையுமே நம்ம ட்ரேட் பண்ண போற இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். புரியுதுங்களா? ஓகே. அவ்வளவுதான். இப்போ எல்லா கன்ஃபர்மேஷன் பார்க்குற ஏரியா 15 மினிட்ஸ். அப்போ அது வரைக்கும் நம்ம ரிஃபைன் மட்டும் தான் பண்ண போறோம். ரிஃபைனேஷன் மட்டும் தான் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஜோன்ல இங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் கன்ஃபர்மேஷனை கரெக்டா பார்க்க தெரியணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இவர் மார்க் பண்ணாதான் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா எல்லாருக்கும்? ப்ரோ இப்போ ஹை ஒன்று இருக்குல்ல லாஸ்டா, ஆமா, இவர் இப்ப மார்க் பண்ண ஹை நம்ம ஃபெப்போட ஹை வச்சிருக்கோம்ல, அதை நம்ம ஹையா எடுத்து கொடுத்தா கிளியரான ஹைனா? ஆஹா, அந்த ஹை ஒருத்தர் டார்கெட்டே போயிருமே, அதான் உங்களோட டார்கெட். அதான் அது ஒரு மேஜர் ஃபிளிப் ஆயிடும். மேஜர் ஃபிளிப் ஆயிடும். ஓகே ஓகே. இது இன்டர்னல் எனக்கு ஹை மாதிரி ஃபீல் பண்ண முடியல, அதுக்காக கேக்குறேன். இன்டர்னல் இருக்க ஹை உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மேஜர் ஹைக்கு டார்கெட் வைக்க போறோம். நீங்க மேஜர் ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஃபிளிப் ஆயிரும். நம்ம அடுத்த இம்பல்ஸ் தான் வெயிட் பண்ணணும். அடுத்த இம்பல்ஸோட கரெக்ஷன் வெயிட் பண்ணணும். ஆமா, கரெக்ஷன் வெயிட் பண்ணணும். ஆமா, நமக்கு அந்த ஹை தான் டார்கெட்டே. ஏன்னா இது 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு ஹை மாதிரியே தெரியல, ஒரு விக் மட்டும் போட்டு வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, விக்கா விட்டுருக்கு. அதனால தான் 1 மினிட் பார்க்கும்போது கிளியரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரைட். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம பாருங்க, ஃபுல்லா செல்லிங் தான் நடந்துருக்கு பாருங்க. அந்த ஹையை உடைக்க முடியல, அவங்களால அந்த ஆர்டர் பிளாக்கே உடைக்க முடியல. ஓகே ஓகே. சொல்லுங்க, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் ஹோம்ஒர்க் தரேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப இவர் பண்ண மாதிரி அடுத்தடுத்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப இவர் ஒரு பேர் பண்ணாரு, பட் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 4 பேர் பண்ணணும். 4 பேர்ஸ், மைனரா இருக்கட்டும் மேஜரா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பேர் நீங்க பாக்குறீங்களோ அந்த பேர் பண்ணணும். சார் எனக்கு சின்ன டவுட் சார். இந்த ஆர்டர் பிளாக்னா என்னன்னு சரியான அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆர்டர் பிளாக்னா உங்களுக்கு அங்க வந்து லிமிட் ஆர்டர்ஸ் இருக்குன்றது லாஜிக். லிமிட் ஆர்டர்ஸ் என்னன்னா, இப்போ ஆர்டர் பிளாக்ல இருந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதா, ஆர்டர் பிளாக்ல இருந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அக்ரெசிவான ஆர்டர்ஸ் இருக்கணும். வெதர் பையிங் ஆர்டரோ இல்ல செல்லிங் ஆர்டரோ நிறைய இருந்தாதான் அங்க ஒரு இம்பேலன்ஸ்ன்ற கேப் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த இம்பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டில். அந்த ஆர்டர் பிளாக்லயுமே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குன்றதா லாஜிக். ஏன் அங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ 2000 பேர் பை பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட்ல 2000 பேர் செல்லர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி 2000 பேர் பை பண்ணும்போது என்ன நடக்கும், ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும், நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆப்போசிட்ல 1000 செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1000 ஆர்டர்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மீதி இருக்க 1000 ஆர்டர்ஸ் வந்து அங்க பெண்டிங்ல லிமிட் ஆர்டர்ஸா இருக்கும். அதுதான் அந்த இம்பேலன்ஸ் அண்ட் ஆர்டர் பிளாக். அந்த இம்பேலன்ஸ் அண்ட் ஆர்டர் பிளாக்ல இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் அங்க இருக்குன்றதா லாஜிக். ஓகேங்களா? மறுபடியும் மார்க்கெட் போய் அங்க கலெக்ட் பண்ணும்போதோ இல்ல மார்க்கெட் போய் அங்க டேப் பண்ணும்போதோ அந்த செல்லோ இல்ல பையோ தான் நடக்கும். கரெக்ட் கரெக்ட். அங்கதான் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால அங்க இருந்து சேம் கண்டினியூஷனா ட்ரெண்டிங் மொமெண்டம் நடக்கும்.
இது ஆர்டர் பிளாக்னா கரெக்டா அந்த அந்த இடத்துல கொஞ்சம் மாறணும். இம்பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இம்பேலன்ஸ் கேப் மார்க் பண்ணுவீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டில். ஒரு ரேலி கேண்டலுக்கு முன்னாடி இருக்க பாருங்க. கேண்டில். டவுட்டா இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் வீடியோ பாருங்க. ஓகே. ரெக்கார்டிங் வீடியோல கிளியரா சொல்லிருப்பாங்க, ஃபுல்லா அவருடைய பாருங்க புரியும். ஓகே ஓகே. 11 o'clock மேல ஒரு மேஜர் ஹைல இருந்து லோ வந்துடும். மேஜர் ஹைல இருந்து லோ. ஆமா 11 o'clock இங்க வந்து டேப் பண்ணிட்டு மேல போகல. இங்க ஆர்டர் எடுக்கிறது கண்டெய்னர் ஸ்ட்ரக்சர் பார்த்து எடுக்கிறது. ஆஹா 11 o'clock மேல வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் எதுக்காக வந்திருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த கேண்டில் வந்தது வந்து மேல இருக்க அந்த ஹை இருக்குல்ல, ஒரு ஹையை உடைச்சா பை ஆகும் சொல்லி மார்க் பண்ணிருக்காரா, அந்த ஹைல இருந்து கீழே வந்த இம்பல்ஸ்க்கு ஒரு கரெக்ஷனுக்காக அந்த கிரீன் கலர் கேண்டில், அந்த எல்லோ கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது கரெக்ஷனுக்கான ஒரு பை சினாரியோ. ஓகேங்களா, அதனாலதான் ஸ்ட்ரக்சரா இருக்கும் போது இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா அது கரெக்ஷனுக்காக போயிட்டு மறுபடியும் செல் ஆயிரும். ஸ்ட்ரக்சரோட ஹையை உடைக்கும் போது தான் பை ஆகும். புரியுதுங்களா, அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த கேண்டில் வந்து ஒரு கரெக்ஷன் போறதுக்கான கேண்டில். அங்க வந்து நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான் வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிட்டு கரெக்ஷனே வராம போனாலுமே நம்ம வெயிட் மட்டும் தான் பண்ணுவோம், அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் தான் பண்ணுவோம். ஓகே ப்ரோ டவுட் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரீவியஸா நடந்த மார்க்கெட்ல மைனரா நீங்க ட்ரேட் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி சினாரியோ காட்டுங்க. இதுதான் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம செல் அங்க இருக்குமா, கரெக்டா அங்க செல் ஆயிட்டு இருக்கா, இல்ல இதான் லைவ் எக்ஸாம்பிள். கரெக்டா நம்ம வச்சிருக்க இடத்துல இருந்து செல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சுட்டு ஹையை உடைச்சதுன்னா அங்க இருந்து பை ஆக போகுது. இவ்வளவு சினாரியோ. இப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இவர் வச்சிருக்க சார்ட்லயே ப்ரோ 1 மினிட் போங்களேன். இதே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கும். இப்போ 1 மினிட்ல என்ன நடந்திருக்குன்னா, கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரக்சரா போயிருக்கா, அப்சைட் மொமெண்டம் கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரக்சரா போயிருக்கு மேல. அதோட லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க ப்ரோ. இந்த அப்சைடு போன மொமெண்டமோட லாஸ்ட் ஃபிளிப், அப்சைடு போன மொமெண்டமோட லாஸ்ட் 11:30 மேல 11:30 மேல அங்கதான் போறீங்க. எங்க போறீங்க இப்போ? இந்த 11:30க்கு மேல பாருங்க. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா டேப் பண்ணும்போது லாஸ்ட் ஃபிளிப் என்ன நடந்திருக்கு பாருங்க. அது மார்க் பண்ணுங்க, அதோட லோ மார்க் பண்ணுங்க. லோ இப்போ பியூஸ் ஆயிடுச்சு. லோ இப்போ பியூஸ் ஆயிடுச்சு, அதே மார்க் பண்ணுங்க. லோ மார்க் பண்ணுங்க. லைன் டூல் எடுங்க. லைன் டூல் எடுக்கல. ஓகே, லோ இப்போ உடைச்சிருச்சு. லோ உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டோட ரீட்ரேஸ்மென்ட்க்கு மார்க்கெட் மேல போச்சுன்னா செல் பண்ணலாமா? அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பாருங்க. ஹை டு லோ ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. ப்ரோ அந்த இடத்துல நல்லா மிட்டிகேட் ஆகி தான் வருது பிரைஸ். அது ரீட்ரேஸ்மென்ட் கண்டிப்பா போகும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்ல முடியாது, டவுன் டைம் ஃப்ரேம்ல இம்பேலன்ஸ் இருக்கும். 1 மினிட் நம்ம பார்க்க முடியாதுனால செகண்ட்ஸ்ல நமக்கு அங்க இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, எதுக்காக ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கணும் அப்படின்னா, ரீட்ரேஸ்மென்ட் போனதுக்கு அப்புறம் எடுத்தாதான் நமக்கு எஸ்எல் சின்னதா வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல பிரேக் ஆஃப் வச்சிருந்தாலும் எடுத்தோம் அப்படின்னா ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பெரிய டார்கெட் எடுக்கணும். ரீட்ரேஸ்மென்ட் போனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சின்ன டார்கெட், ஐ மீன் சின்ன ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி ரீட்ரேஸ்மென்ட்காக வெயிட் பண்ணிடுறோம். ரீட்ரேஸ்மென்ட் வரல அப்படின்னா ட்ரெண்ட் அந்த என்ட்ரி மிஸ் ஆயிருக்கு சொல்லி வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா, அவ்வளவுதான். புல்பேக் அடிச்சா மட்டும் தான் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஆமா, அப்பதான் நமக்கு ஸ்டாப் லாஸும் கரெக்டா இருக்கும், டார்கெட்டும் கரெக்டா இருக்கும். சீக்கிரமா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். இப்போ அக்ரெசிவ் என்ட்ரி கொடுத்தா நமக்கு அக்ரெசிவ் என்ட்ரி கொடுத்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாகும். ஸ்டாப் லாஸ் பெருசாகும், கரெக்ட். ஓகே. இப்போ பை ட்ரை பண்றதா சேஃப். இதுல செல் வந்து
இல்ல இதுல பையும் ட்ரை பண்ண கூடாது, இப்ப செல்லும் ட்ரை பண்ண கூடாது. மார்க்கெட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிருச்சு அப்படின்னா மட்டும் தான் செல் ட்ரை பண்ணணும். அது டேப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷனோ அல்லது ஆமா நீங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், இல்ல டேப் பண்ணதுக்கு அப்புறம் செல் எடுக்கலாம். ஏன்னா இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நமக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் கன்ஃபர்மேஷன் நீங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செல் ஆயிரும். ஓகே ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. சோ நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ண கூட என்ட்ரி எடுக்கலாம். அது தப்பு இல்ல. ஓகே என்ட்ரி எடுத்துட்டு ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் ஆகும் சார். ஆமா ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ். அதான் சேஃப்டி. புரியுதுங்களா? எப்படி என்ட்ரி வைப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான் ப்ரோ. நீங்க ஸ்ட்ரக்சரை படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே ஈஸியா இருக்கும் மார்க்கெட். நீங்க செல் பண்ண போறீங்கன்னா செல் சைடுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துடும். ரீட்ரேஸ்மெண்டோ இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹையோ டேப் பண்ணிட்டு செல் சைடுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். இல்ல பை பண்ண போறீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்டோ இல்ல எக்ஸ்ட்ரீம் லோவோ டேப் பண்ணிட்டு பை சைடுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட்.